ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, சந்தோஷ கடலில் மிதக்கப் போகின்றாய். எப்பொழுதும் தனிமையில் தவித்து கொண்டிருப்பாய். இனி வாழ்க்கையில் சந்தோஷம் ஒவ்வொன்றாக வரப்போகின்றது. நிம்மதி இல்லாமல் தவித்த நீ இனி மாபெரும் மன நிம்மதியை அடைய போகின்றாய். உனக்கான நல்ல செய்தியை தான் சொல்ல வந்துள்ளேன். இனி உன் வீடே உனக்கு சொர்க்கமாக இருக்கப் போகின்றது. நிம்மதி அங்கு தலை தூங்க போகின்றது. கஷ்டம் என்ற வார்த்தைக்கு இடமில்லாமல் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். அஷ்டலக்ஷ்மியும் உன்னுடைய வீட்டில் வாசம் செய்ய போகின்றாள். செல்வமழை பொழிந்தபடியே இருக்கப் போகின்றது. இது நாள் வரை கவலை, கஷ்டம், கண்ணீர் என இருந்த நீ இனி நிம்மதியாக, சந்தோஷமாக, மன நிறைவாக இருக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடக்கின்றது என்று தெரியாமல் வியந்து போகும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிக பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். இங்கு நான் உனக்கான விளக்கை ஏற்றி வைத்து விட்டேன். இனி அது அணையாது. காலத்துக்கும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு நாளும் உன் அப்பா நான் அதை அணைக்க விட மாட்டேன். உயிருக்கு உயிராய் நான் உன்னை உன் அருகில் இருந்து பாதுகாப்பேன். வாழ்க்கையில் நீ பயணித்த வழியில் என்னுடைய துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். உன்னுடைய ஆசை, கனவு, வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இன்னும் எத்தனை நாட்களுக்குத்தான் இந்த கஷ்டங்களை நான் சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டிருந்த நீ இனி மாபெரும் சந்தோஷத்தை பெறப்போகின்றாய். எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் ஒரு பிரச்சனை வரும்பொழுது எங்கே செல்கிறீர்கள்? ஏன் எனக்கு உதவவில்லை என்பது உன்னுடைய பல நாள் கேள்வியாக இருக்கின்றது. தக்க சமயத்தில் நீங்கள் எனக்கு உதவினால் நன்றாக இருக்கும் என்று தானே கேட்கின்றேன். இனி எப்பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே. உனக்கான நல்ல காலமும் நேரமும் ஒன்றாகவே ஆரம்பித்து விட்டது. இனி அனைத்திலும் நீ வெற்றி காண்பாய். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி காண்பாய். சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாய். இனி தோல்வி என்பதே உன் வாழ்க்கையில் இல்லாதபடி உன் அப்பா நான் மாற்றிவிட்டேன். இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மாபெரும் வெற்றி காண்பாய். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்காக நான் 100 அடி எடுத்து வைப்பேன். எப்பொழுது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறாய். உன் நிலைமை என்னவென்று இப்பொழுது புரிந்துதான் உன்னை தேடி நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க உன்னிடத்திலேயே வந்துவிட்டேன். இனி சந்தோஷ கடலில் நீ மிதக்கப் போகின்றாய். நன்மை மட்டுமே இனி நடக்கும். எத்தனை பெரிய கவலைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் தூக்கி எறிந்துவிட்டு இனி உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.